மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளம் வயதிலேயே கொஞ்சம் வயதான மாதிரி ஒரு தோற்றம். என்ன காரணம் அப்படின்னா, முகம் பார்ப்பதற்கு பொலிவு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இல்லையே, என் ஃபேஸ் வந்து இவ்வளோ டல்லா இருக்கு, முகம் வந்து ஒரு சோர்வாகவே இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த சோர்வு ஏற்படுறதுக்கு, வயதான ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஸோ இந்த வயதான தன்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்தந்த ஃபேக்டர்ஸ்னால நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நமக்கு டாக்ஸின்ஸ் உடல்ல நிறைய இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். டாக்ஸின்ஸ்னா உடல்ல கழிவுகள். ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, மேம் இந்த கழிவுகள்ன்றீங்களா, அது எப்படி நம்ம உடல்ல வந்து சேருது? நம்ம உடல்ல இந்த மாதிரி கழிவுகள் வருமா, இல்ல பாடியிலேயே அது வந்து உற்பத்தி ஆகுமா? இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருந்தது. சாதாரணமா நம்ம உணவு சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, ஸோ மோஷன் போறோம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே இருக்கும். இதுவே என்னன்னா கழிவு தான். ஸோ நம்ம உடல்ல கழிவுகளை வந்து தேக்கி வச்சிருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மோஷன்ல அந்த வந்து நம்மளுடைய ஸ்டூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸோ பிரச்சனைகள் எல்லாமே, நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்திலையும் கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கலந்ததுன்னா டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா உருவாகும். அப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தா முகம் பொலிவாக இல்லாமல் எப்போதுமே ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சோர்வு தன்மையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடல் சோர்வாக இருக்கா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த சோர்வு, உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நீங்கணும். அதற்கு அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக, அது தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும், இளம் வயதிலேயே முகம்லாம் சுருக்கம் வந்த மாதிரி, இந்த தொண்டை பகுதியில எல்லாம் வந்து தசைகள் தொங்குற மாதிரி, ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க. கேட்டா ஏஜ் வந்து 30+ சொல்லுவாங்க, ஆனா 50 வயது ஆன மாதிரி ஒரு தோற்றம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கப்புறம் ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் அங்கங்க தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம உடல்ல தேவையற்ற கழிவுகள் சருமத்துல படிஞ்சு படிஞ்சு நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ அப்ப அந்த தேவையற்ற கழிவுகள் உடல்ல படியும் பொழுது நிறைய பாதிப்புகள், பார்ப்பதற்கே ஒரு வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி ஏஜ்டு லுக் வந்து நமக்கு தெரியும். அப்போ நம்ம வயதை விட ஒரு 5 வயது குறைவாக இருந்தோம்னா பார்ப்பதற்கு ஓகே, பார்க்கறதுக்கு அப்படி குறைஞ்ச அப்படியா, உங்க ஏஜ் வந்து சொல்லும் போது அப்படி தெரியலீங்க, கொஞ்சம் யங்கா இருக்கீங்கன்னு சொல்லும் போது நமக்கு இன்னுமே கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து என்னன்னா ஹேர் ஃபால். ஸோ அந்த உடல்ல நிறைய கழிவுகள் இருக்கு, ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஹேர் ஃபால் நிச்சயமாக அதிகமா இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. ஸோ இதனாலையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்படுது. இதற்கு நம்ம உணவு முறையில எதை ஃபாலோ பண்ணலாம்? நல்ல முகம் பொலிவாக இருப்பதற்கும், சுருக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கும், வயோதிக தோற்றத்தை கொஞ்சம் வந்து மாற்றுவதற்கும், அதாவது இளமையான வயதிலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ் லுக் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த சிகிச்சைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுல பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல தண்ணீர், போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். குறைந்தபட்சம் 4 to 6 லிட்டர் தண்ணீராவது ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தணும். இதுல முக்கியமாக மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 to 4 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அளவு, சர்க்கரையோட அளவாக இருந்தாலும் சரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் லெவலா இருந்தாலும் சரி, நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் பால். ஸோ இந்த தேங்காய் பாலை நம்ம வந்து பயன்படுத்த போறோம். எப்படி அப்படின்னா, தேங்காய் பாலை ஒரு காட்டன்ல டிப் பண்ணி முகத்துல வந்து அங்கங்க நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது சருமம் வந்து பொலிவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த தேங்காய் பாலை வந்து முகத்துல அப்ளை பண்ண மாதிரி தினம்தோறும் இந்த தேங்காய் பாலை உள்ளுக்கும் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இது எப்படி குடிக்கணும்ன்றது நான் சொல்றேன். ஒரு 100 to 150 ml வரைக்கும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி, ஸோ தேங்காய் பால்ல அதிமதுரம் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நம்ம தினம்தோறும் காலையில எம்டி ஸ்டொமக்ல பருகும்போது
உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து மறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி சருமத்துல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்துல நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம், இதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் வந்து குறையறதுக்கு பயன்படுது, சரியா? ஸோ அப்போ அந்த ஸ்கின் வந்து பொலிவாக இருப்பதற்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து பரங்கிப்பட்டை, இன்னொன்னு சிவனாரமிர்தம். ஸோ இந்த 2 மூலிகையுமே ஒரு மிக சிறந்த சித்த மருத்துவத்துல பல நோய்களுக்கு, சருமம் தொடர்பான நோய்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ பரங்கிப்பட்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். சிவனார் வேம்பும் அப்படித்தான். நம்ம உடல்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு முக்கியமான காயக்கற்பம் மறுத்து இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை ரெகுலரா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமே நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடுது. ஸோ இதனோட சேர்த்து வேறு என்னங்க சாப்பிடலாம்? உணவு முறையில அதிகமான ஃப்ரூட் ஜூசஸ் வந்து பருகிட்டு வரலாம். ஸோ ஃப்ரூட் ஜூசஸ் பருகும் போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இரவு நேரத்திலேயே நம்ம நெல்லிக்காயை ஊற வைத்து அந்த தண்ணீரை கூட நம்ம பருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பருகும் போதும் உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். முகத்துல சருமத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ உணவு முறையில நம்ம அதிகமா கவனம் செலுத்த வந்து பீட்ரூட், கேரட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சருமத்திற்கு. அதுக்கப்புறம் பப்பாளி. ஸோ சருமத்திற்கு பப்பாளி வந்து ரொம்ப முக்கியம். கொய்யா. ஸோ இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கழிவுகள் வெளியேறி உடல் எடையானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல உடல் எடை குறைந்து நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் மறைந்து இளமையான ஒரு தோற்றம் வருவதற்கு எந்த மாதிரியான உணவு முறை அப்படின்றத நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.